ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துடைய நாமம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாய் இந்த வெள்ளிக்கிழமையில் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். வாசிக்கும்படியாய் சிறிது நேர தியானத்திற்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதின சங்கீத புஸ்தகம், சங்கீதம் 139வது அதிகாரம், பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தின் 757வது பக்கம். சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதின சங்கீதத்தின் 139வது அதிகாரம், அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்கலாம். போதும். என்னுடைய கருவை கண்கள் கண்டது என்று சொல்லி இந்த தாவீது எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என்னுடைய கருவை எங்க அப்பா பார்க்கல ஆண்டவரே. என்னுடைய கருவை என்னை பெற்றெடுத்த தாயினுடைய கண்கள் பார்க்கல. என்னுடைய கருவை ஒரு அறிவியல் பூர்வமாய் மருத்துவர் சரியாய் பார்க்கல. என்னுடைய கருவை என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் பார்க்கல. ஆனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் என்னுடைய தாயின் கருவிலே என்னுடைய கருவை என் ஆண்டவர் பார்த்தார் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதியிருக்கிறார். ஏன் என்னுடைய கருவை என் ஆண்டவர் பார்க்கணும்? ஏன் என்னுடைய கருவை என்னுடைய ஆண்டவர் பார்த்தார்? என்னுடைய கருவை என்னுடைய தாயின் வயிற்றிலே என் ஆண்டவர் பார்த்ததற்கான நோக்கம் என்ன? ஏன் என்னுடைய கருவை ஆண்டவர் பார்த்தார்? இந்த குவைத் தேசத்திலே வந்து இப்படி சம்பிரயோகமாய் வாழ்வதற்காய் அன்றைக்கே என்னுடைய கருவை ஆண்டவருடைய கண்கள் கண்டதோ? 1982வது வருஷம் ஏப்ரல் மாசத்துல என்னுடைய தாயின் வயிற்றில் நான் உருவாகும் பொழுது என் ஆண்டவர் என்னுடைய கருவை கண்டதற்கான நோக்கம் இந்த குவைத் தேசத்திலே வந்து சம்பாதிப்பதற்காகவோ இல்ல நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சம்பிரயோகமாய் நல்லா சம்பாதித்து இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ணுவதற்கு இந்த கருவை அன்றைக்கே ஆண்டவருடைய கண்கள் கண்டதோ? ஏன் என்னுடைய கருவை ஆண்டவர் கண்டார்? இந்த உலகத்திலே அநேக கருக்கள் பூமியிலே சிதைந்து போகிறது. அநேக கருக்கள் தாயினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே அது அழிந்து போகிறது. யோபு பக்தன் இப்படியாய் எழுதுகிறான், என்னுடைய கரு பிணமாய் மாறுவதற்கு, அதாவது தாயின் வயிற்றிலே பிண்டமாய் மாறாதபடிக்கு ஆண்டவர் என்னுடைய கருவை கண்டார் என்று சொல்லி. அதுபோல அநேக கருக்கள் தாயினுடைய வயிற்றிலே அழியாமல், தாயினுடைய வயிற்றிலே சிதைந்து போகாமல் இப்பொழுதும் ஆண்டவருடைய பார்வையிலே, அவருடைய பார்வையிலே நான் பட்டு கொண்டிருக்கிறேன். ஏன் என்னுடைய கருவை மட்டும் ஆண்டவர் பார்த்தார்? இன்னும் அழியாமல் பாதுகாத்து வைத்திருக்கிறார். எதற்காய்? உலகத்திலே அநேக ஜனங்கள் மரித்து போனது. கழிந்த நாட்களிலே நமக்கு அண்டை தேசமாகிய அந்த பங்களாதேஷில் ஒரு இராணுவ ஹெலிகாப்டர் கடந்து போனது. திடீரென்று சொல்லி செயலிழந்து அதிலே பயணித்ததான அந்த வீரர்கள் அநேகர் மரித்து போனார்கள். அவர்கள் பறக்கும் பொழுது பறப்பதற்கு முன்பதாய் சந்தோஷமாய் தங்களுடைய பயணத்தை துவங்கினார்கள். ஆனால் அவருடைய பயணம் முடிவு பெறவில்லை, மரித்து போனார்கள். இன்னும் ஒரு சில நாட்களுக்கு முன்பதாய் ஒரு பிளைட் இப்படித்தான் பறந்து போனது. அவர்கள் பிளைட்ல பயணித்த பொழுது அவர்களுக்கு ஏதோ பிரச்சனை ஏற்பட்டது என்று சொல்லி அந்த பைலட் கீழே இருக்கிற அந்த ஏரோட்ராமுக்கு தகவல் கொடுத்தார். நாங்க கீழே இறங்கணும், எங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறது, எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி அவங்க உதவி கேட்டாங்க. ஆனா கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிறவங்க இறங்குவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. அவர்கள் மேலே ஒரு சில வட்டத்தை அடித்து அவர்கள் சுற்றி திரிந்தார்கள். திடீரென்று சொல்லி அந்த பிளைட் கீழே உடைந்து பாறையிலே மோதினது. 41 பேர் மரணித்தார்கள். இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய கருவை கண்டு பத்திரமா வச்சிருக்கிறதற்கு ஏன் வைத்திருக்கிறார்? நான் மரித்து போகல, என்னோடு கூட பிறந்தவர்கள் கூட அநேகர் மரித்து போனார்கள், என்னோடு கூட பயணித்தவர்கள் அநேகர் மரித்து போனார்கள்.
ஆனால் நான் மாத்திரம் ஏன் இன்னும் உசுரோடு இருக்கிறேன்? நான் மாத்திரம் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிறேன்? ஏன் என்னுடைய கருவை மாத்திரம் இவ்வளவு பத்திரமாய் ஆண்டவர் பாதுகாத்து வைத்திருக்கிறார்? ஏன்? நல்லா வீடு கட்டி சமுதாயத்திலே நல்ல பேர் பெற்று ஒரு பணக்காரன் என்பதற்காய் ஆண்டவர் இன்னும் என்னை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார். இல்ல ஊரார் உலகத்தார் அறியும்படிக்கு அநேகருடைய வாய்களிலே நல்லவன் என்று சொல்லி பெயர் பெறுவதற்காய் மட்டுமோ ஆண்டவர் இன்னும் என்னை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்? நான் உயிரோடு இருக்கிறதற்கான நோக்கம் என்ன? அந்த ஆண்டவர் இத்தனை வருஷ காலமாய் அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுதிலிருந்து இன்னைக்கும் வரைக்கும் அவருடைய கண்களில் பட்டுட்டே இருக்கிறதற்கான நோக்கம் ஏன்? ஒருவேளை ஆண்டவருடைய ஒரு இமை பொழுது அவருடைய கண்கள் என் மேல படல அப்படின்னா மரித்து சடலமாய் போனவர்களில் அநேகரில் ஒருவராய் நானும் இருந்திருப்பேன். அப்படி ஆகாம அந்த ஆண்டவர் ஏன் இன்னைக்கு வரைக்கும் அவர் பத்திரமா என்னை பாதுகாத்து இந்த வெள்ளிக்கிழமை சாயங்காலத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படி, ஆண்டவரை ஆராதிக்கும்படி ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு. ஏன் ஆண்டவரே என்ன மட்டும் நீங்க வச்சிருக்கிறீங்க? எனக்கு பின்பாய் பிறந்ததான என்னுடைய தம்பி மரித்து போனார். எனக்கு பின்பதாய் பிறந்த தம்பி மரித்து போனார். ஆனால் ஆண்டவர் என்ன உசுரோட வச்சிருக்கிறாரு? ஏன் என்ன மட்டும் ஆண்டவர் உசுரோட வச்சிருக்கிறாரு? உலகத்தில் இருக்கிற எத்தனை சனம் மரித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் எனக்கும் மரணம் சந்திக்காமல் ஆண்டவர் என்ன உசுரோட வச்சு என்னை கண்டதன் நோக்கம் என்ன? ஏன் ஆண்டவரே என்னை இன்னும் பத்திரமாய் நீங்க பாதுகாத்திருக்கிறீங்க? ஏன் ஆண்டவரே இன்னும் என்னை உசுரோட வச்சிருக்கிறீங்க? இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படித்தான் எனக்குள்ளாய் கேள்விகள் பலவாறு எழும்பினது. நான் உசுரோடு இருக்கிறதற்கு நோக்கம் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்னை நீங்க வச்சிருக்கணும்? என்ன ரீசனுக்கு நீங்க வச்சிருக்கிறீங்க? ஆண்டவர் என்னோடு கூட கற்றுக் கொடுத்த காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த சங்கீதக்காரன் தாவீது எழுதின இந்த சங்கீதக்காரன் எப்படி இந்த வசனத்தை எழுதினார்? ஆண்டவருடைய கண்கள் இவரை ஏன் பார்த்துச்சு, நம்மளை ஏன் பார்த்துச்சுன்னு என்று சொல்லி ஆண்டவர் இந்த சங்கீதக்காரன் மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிற, ஆண்டவர் நமக்கு கீழ்ப்படிய அவர் நினைக்கிற காரியத்திற்கு நம்ம விட்டு கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்மையும் இந்த சங்கீதக்காரனை போல இந்த நோக்கத்தை ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துவாராக. இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதை பற்றி தெரியாத யாரும் கிடையாது. எல்லாருக்கும் தாவீது என்றால் நிச்சயமாய் தெரிந்திருக்கும். அப்பேற்பட்ட ஒரு பாத்திரம் தான் வேதத்தில் வைக்கப்பட்டிருக்கிற இந்த பாத்திரம். இந்த தாவீது என்பவன் ஈசாய்க்கு ஒரு மகனாய், கடைசி மகனாய் அவன் பிறந்தான். இந்த தாவீது அவனுடைய தகப்பனிடத்தில் கடைசி பிள்ளையாய் ஒரு பிறந்த இந்த மகன். இதை சற்று கவனிப்பீர்களானால் நலமாயிருக்கும். அப்பொழுதுதான் கடைசியிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற இந்த காரியம் விளங்கிக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். இந்த தாவீது தன்னுடைய தகப்பனிடத்தில் கடைசியாய் பிறந்த அவனுக்கு 7 சகோதரர்கள் உண்டு. மூத்த 3 பேர் என்ன செய்றாங்க அப்படின்னா, அவனுடைய அந்த அன்றைக்கு எருசலேமிலே, அதாவது இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருந்த அந்த ராஜாவுக்கு அந்த போர் வீரனாய் மூத்த 3 சகோதரர்கள் இருந்தார்கள். இவன் அந்த தாவீது என்பவன் தன் தகப்பனுடைய ஆடுகளை வனாந்தரத்திலே மேய்த்து கொண்டிருந்தான். இவைகளெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இந்த தாவீதை பற்றி. இப்படி நாட்கள் போய்கொண்டிருந்தது. தன் தகப்பன் தன்னிடம் வசமாய் கொடுத்த இந்த ஆடுகளை இந்த தாவீது வனாந்தரத்திலே மேய்த்து கொண்டிருந்தான். தன்னுடைய தகப்பனாகிய அந்த ஈசாய்க்கு ரொம்ப ஒரு பக்தியாய் பயமாய் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த தாவீது தன்னுடைய வேலைகளை வனாந்தரத்திலே செய்து கொண்டிருந்தான். இப்படி போய்கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில தன் தகப்பன் என்ன செய்கிறார்? தாவீதை
அழைக்கிறாரு. அழைச்சி அவனிடத்திலே அநேக பால் கட்டிகள், அநேக உணவுப் பொருட்களை கொடுத்து, நீ போய் நம்முடைய அண்ணன்மார் சகோதரர்கள் சுகமாய் இருக்கிறார்களா என்று சொல்லி விசாரித்து வா என்று சொல்லி இந்த உணவுகளை கொடுத்து அவர் அனுப்புகிறார். அப்படியே தன் தகப்பனுடைய சொல்லை கேட்டு இந்த தாவீது என்ன செய்கிறார், தன் தகப்பன் கொடுத்த ஆடுகளை காவலாளியின் வசத்திலே கொடுத்து விட்டு, தயவாய் கவனித்தால் நலமாக இருக்கும், நிச்சயமாய் ஆண்டவர் உதவி செய்வார். வேற எங்கேயும் நம்மளுடைய நினைவுகளை சிந்தப்படுத்த வேண்டாம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு வந்ததற்கான நோக்கம் என்ன என்பதை ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு தெளிவுபடுத்துவார். மொபைல் தயவுசெய்து யாரும் பார்க்காதீங்க, கையை கூப்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன், ஆண்டவர் பேசட்டும். தன் காவலாளினுடைய வஸ்திரத்திலே கொடுத்து விட்டு, ஆடுகளை கொடுத்து விட்டு, இந்த தாவீது என்ன செய்கிறார், தன் தகப்பன் கொடுத்த அந்த உணவுப் பொருட்களை எடுத்து கொண்டு போய் தன்னுடைய அண்ணன்மார்களை, சகோதரர்களை பார்க்கிறதற்காய் அவன் கடந்து செல்லுகிறான். இப்படி அவன் கடந்து சென்ற பொழுது தன் தகப்பன் கொடுத்த அந்த உணவுப் பொருட்களை எல்லாம், ரஸ்துக்களை காக்கிற அந்த மனிதரிடம் கொடுத்து விட்டு கேட்கிறார், என்னுடைய அண்ணன்மார்கள் எல்லாம் சுகமாய் இருக்கிறார்களா என்று சொல்லி இவன் கேட்கிறான். கேட்ட பொழுது அப்பொழுது திடீரென்று சொல்லி ஒரு சத்தம் கேட்கிறது. இந்த இஸ்ரவேல் கூட்டத்தில் என்னோடு கூட சண்டை செய்கிறதற்கு யாராவது இருக்கிறார்களா என்று சொல்லி திடீரென்று சொல்லி ஒரு சத்தம் உன்னுடைய காதிலே கேட்கிறது. இவன் போனதோ தன் தகப்பன் சொன்னபடி தன் சகோதரர்மார்கள் நலமாய் இருக்கிறார்களா என்று சொல்லி பார்க்கத்தான் இவன் போனான். ஆனால் போன இடத்துல திடீரென்று சொல்லி ஒரு சத்தம் கேட்கிறது, யாராவது உங்களில யாராவது ஒருத்தர் இருந்தா என் கூட சண்டைக்கு வாங்கன்னு சொல்லி அங்கே சத்தம் கேட்கிறது. இவன் விசாரிக்கிறான், என்ன அப்படின்னா, இந்த பெலிஸ்தர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் நெடுநாட்களாய் அங்கே சண்டை யுத்தம் நடைபெறுகிறது. அப்படி நடைபெறுகிற ஒரு சூழ்நிலையில ஒரு பெரிய பயில்வான், ஒரு பெரிய ஜைஞ்சாண்டிக்காய் இருக்கிற கோலியாத் என்கிற ஒரு மனிதன் என்ன செய்கிறான், பாளையத்திலே நடுவிலே வந்து நின்று கொண்டு அவன் கூப்பிடுகிறான், இஸ்ரவேலிலே யாராவது ஒருத்தன் என் கூட சண்டைக்கு வாங்க, நீங்க என் கூட சண்டை போட்டு நீங்க ஜெயிச்சுட்டீங்க அப்படின்னா நாங்க உங்களுக்கு அடிமை, இல்ல அப்படின்னா உங்களுக்கு நீங்க எங்கள்கிட்ட தோத்து போனீங்கன்னா நீங்க எல்லாரும் எங்களுக்கு அடிமை, யாராவது ஒரு ஆள் வாங்கன்னு சொல்லி இவன் கூப்பிடுறான். இந்த தன்னுடைய சகோதரர்கள் 3 பேர் என்ன செய்றாங்க, அந்த கூட்டத்தில் தான் இருக்கிறாங்க. இந்த இஸ்ரவேலுடைய சேனையில என்ன வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் சேனை அணிவகுத்து நின்றார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் போருக்கு அவர்கள் தயாராக இருக்கிறாங்க. அங்கிருந்து ஒருத்தன் கூப்பிடுறான், யாராவது ஒரு ஆள் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனா போருக்கு ஆயத்தமாய் இருக்கிற இந்த இஸ்ரவேல் சேனையிலிருந்து ஒருத்தரும் அங்க போய் சண்டை போடுறதுக்கு தைரியம் இல்ல. அணிவகுத்து கரெக்டா ரெடியா நிக்கிறாங்க, கையில ஆயுதம் ஏந்தி நிக்கிறாங்க. ஆனா அங்கிருந்து கூப்பிடுற சத்தத்திற்கு செவி சாய்த்து போறதற்கு இவங்கள்ட்ட பலன் இல்ல, சரீரத்துல மனதுல பலன் இல்ல. போனா நம்மளை அடிச்சு கொன்றுவானவன் சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பயம். எல்லாரும் வரிசையா நிக்கிறாங்க. டெய்லி 40 நாள் வந்து கூப்பிடுறான், டேய் இத்தனை பேர் அணிவகுத்து நிக்கிறீங்களா, டேய் இத்தனை பேர் இந்த ராஜாவோட சோத்தை சாப்பிட்டுட்டு வரிசையில் நிக்கிறீங்களே, யாராவது ஒருத்தன் வாங்கடான்னு சொல்லி கூப்பிடுறான். போறதற்கு ஒருத்தன் கூட இல்ல. ஒருவேளை இப்படி அவர்கள் ஒருவேளை நினைச்சிருக்கலாம், டேய் இன்னைக்கு காலையில நம்முடைய ராஜா கொடுத்த இட்லியில 10 இட்லி சாப்பிட்டிய, இன்னைக்கு நீ போய் சண்டை போறேன்னு சொல்லியிருக்கலாம். இல்ல, நீ நேத்தைக்கு நைட்டு தானே பிரியாணி இவ்வளவு தூரம் ராஜா கொடுத்த இந்த பிரியாணியை சாப்பிட்ட, நீ போய் சண்டை போடுறா. நோ, யாரும் போறதற்கு முன் வரல. எல்லாருக்கும் பயம். இந்த முன்னால நின்று கொண்டிருக்கிற இந்த ஜைஞ்சாண்டிக்காய் நிக்கிற இந்த பெலிஸ்தீனை பார்த்து பயத்தோடு நின்று கொண்டிருக்கிற சூழ்நிலையில ஒருத்தன் இப்படி என்னுடைய கருவை கண்கள் கண்டதுன்னு சொன்ன இந்த தாவீது சொல்றான், டேய் இத்தனை பேரு இவ்வளவு நாள் ராஜா கொடுத்த சாப்பாடை தின்னுட்டு ஒருத்தங்க கூட சண்டைக்கு போறதுக்கு முடியலையா, நான் போறேன்னு சொல்லி இவர் என்ன செய்யறாரு, இந்த தாவீது என்கிற ஒரு சின்ன பையன் முன்னால போறாரு. எல்லாரும் பார்த்து ஏளனமா பேசுறாங்க. மற்றவங்க பேசினாலும் பரவாயில்ல, கூட பிறந்த 3 சகோதரர்கள் சொல்றாங்க, டேய் நீ எதுக்கு இங்க வந்த,
உன் அப்பா எதுக்கு இங்க என்ன அனுப்பிச்சு விட்டாங்க? அப்பா அனுப்புனதன் நோக்கம் என்ன நலம் விசாரிக்கத்தான் அனுப்புனாங்க. ஏன் இங்க வந்து நீ சண்டை போடுறதுக்கு முன்னால வர? அவன்கிட்ட போய் நீ எப்படா ஜெயிக்க முடியும்? இவ்வளவு தூரம் ஜிம்முக்கு போய் இவ்வளவு தூரம் நல்லா உடம்ப நல்லா வளர்த்து மாடு மாதிரி இருக்கிற என்னாலேயே அவன் கூட சண்டை போட முடியாது. நீ எப்படிடா சண்டை போடுவ? நீ ஒரு சின்ன பையன் சொல்லி ஏளனமா பேசுறாங்க. இப்படி பேசுகிற இந்த சூழ்நிலையில இந்த தாவீது என்ன செய்தார் அப்படின்னா, இந்த மெய்ப்பர்கள் எல்லாம் எப்பயுமே ஒரு தடி வச்சிருப்பாங்க, ஒரு பை ஒன்று வச்சிருப்பாங்க. நம்ம எல்லாம் கிராமத்திலேருந்து வந்தவங்க தான், அதனால நிச்சயமா தெரிந்திருக்கும். அந்த ஆடு மேய்க்கிற மெய்ப்பர்களுடைய கையில் எப்பயும் தடி ஒன்று இருக்கும். விலங்குகளிலிருந்து இல்லை பகைவரிடமிருந்து தன்னுடைய ஆட்டை காப்பாற்றுவதற்கு ஒரு தடி ஒன்று வச்சிருப்பாங்க, ஒரு பை ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த பையில் நல்ல தீட்டப்பட்ட அருவாளோ இல்லை கத்தியோ வைத்திருப்பார்கள். கொடிய விலங்குகள் வந்தால் அதனிடமிருந்து தன்னையும் தன்னுடைய ஆட்டையும் காப்பாற்றிக் கொள்வதற்கு அவர்கள் வைத்திருப்பாங்க. இப்படி அதே போலதான் இந்த தாவீது எப்படி வனாந்தரத்துல ஆட்டை மேய்க்கும் பொழுது ஒரு தடி வச்சிருந்தானோ, எப்படி ஒரு மேய்ப்பனுக்குரிய ஒரு அடைப்பை வச்சிருந்தானோ, அதே போலதான் இந்த பெலிஸ்தன் கூட சண்டை போடுறதுக்கும் ஒரு தடியோட ஒரு அடப்பையோட வந்து போறாரு. போகும் பொழுது அவர் செய்த காரியத்தை வைத்து இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவார். என்ன செய்தார் அப்படின்னு என்பதை வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தினுடைய 40வது வசனம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே 364வது பக்கம். நல்லா கவனிங்க. தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை எடுத்தார். இந்த தாவீது சண்டைக்கு போறதற்கு முன்பதாய் இவன் செய்த காரியத்தின் மூலமாய் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடும் கூட என்னோடும் கூட பேச நினைக்கிற காரியம், இந்த தாவீது என்ன செய்தாரு? கையில ஒரு தடி வச்சிருக்கிறாரு, தன்னிடத்துல ஒரு அடப்பையை வச்சுட்டு ஆத்துல போகும் பொழுது சண்டைக்கு போறதற்கு முன்பதாய் அந்த ஆத்துல இருக்கிற 5 கூழாங்கல்லை எடுக்கிறாரு. 5 கூழாங்கல்லை எடுத்து தன் வைத்திருக்கிற அடைப்பையிலே அவன் போடுகிறான். இந்த கல்லு எங்கிருந்து எடுக்கப்பட்ட கல்? இந்த கல்லு ஆத்தங்கரையில இருந்து எடுக்கப்பட்ட கல்லு. ஆற்றங்கரையில எடுக்கப்பட்ட கல் எப்படி இருக்கும்? மேலே மலையிலே 2 கற்களோடு கற்கள் உராசி, 2 கற்களோடு கற்கள் மோதிக்கொண்டு அது உடைந்து சுக்குநூறாய் அங்கே இருந்து வருகிற தண்ணீரினால் அடிபட்டு அது மேலே இருந்து ஒவ்வொரு கற்களாய் அந்த ஆற்றங்கரைக்கு வந்திருக்கும். அது எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு அடிபட்டு எல்லாராலும் வெறுக்கப்பட்டு அநேகரால் துப்பப்பட்டு ஏளனமாய் பேசப்பட்டு மேலே அந்த மலையில் இருந்து அது அடிக்கப்பட்டு தண்ணீரினால் வந்து ஒரு ஓரத்தில் கிடக்கிற 5 கூழாங்கற்களை எடுக்கிறார். ஆற்றங்கரையில் இருக்கிற கூழாங்கற்கள் எப்படி இருக்கும்? யாரும் விரும்பப்படாத கூழாங்கற்கள். யாராவது ஒரு ஆளு ஆத்தங்கரையில் இருக்கிற கல் எடுத்து கொண்டு போய் நம்ம வீட்டுக்குள்ள வைப்போமா? யாரும் விரும்ப மாட்டோம். ஏன்னா அது ரொம்ப டாட்டியா இருக்கும், ஏன்னா அது ரொம்ப அசுத்தமா இருக்கும், யாராலும் விரும்பப்பட மாட்டோம், யாரும் அதை வெறுக்கும், எல்லாரும் அதை வெறுத்து பார்ப்போம். அப்பேற்பட்ட கூழாங்கற்கள்ல 5 கூழாங்கற்களை எடுத்து என்ன செய்கிறார்? மேய்ப்பனுக்குரிய அடப்பைக்குள்ள போடுறாரு. இப்படித்தாயா நீங்களும் நானும் ஆத்துல அடிபட்டு போய் கிடக்கிற கூழாங்கல்ல போல அநேக நாட்கள் அடிபட்டு போய் கிடந்தோம். இப்படித்தான் நீங்களும் நானும் எல்லாராலும் உதாசீனப்பட்டு எங்கே வெறுமையாயிருக்கிற அந்த கூழாங்கல்லை போல நம்மளும் இருந்தோம். அந்த கூழாங்கல் எப்படி டர்ட்டியா இருக்குமோ அதே போல நானும் ஒரு நாள் அசுத்தமா தான் இருந்தேன். எப்படி அந்த கூழாங்கல், எப்படி அந்த 2 மலையில 2 கற்கள் ஒன்னோடு ஒன்று உரசி அது சேதப்பட்டு அது நொறுக்கப்பட்டு உடைந்த பாத்திரமாய் உடைந்த கற்களாய் மேலே இருந்து எத்தனை உருண்டு வந்திருக்கும். இன்றைக்கு இந்த இடத்துல பார்த்த கல் நாளைக்கு அதே இடத்துல இருக்காது. தண்ணியில அடிபட்டு உராய்க்கப்பட்டு அது சேதப்படுத்தப்பட்டு நாளைக்கு வேற ஒரு இடத்துல போய் அங்க போய் நிற்கும். இப்படித்தான் நானும் இருந்தேன். இந்த கூழாங்கல்ல போல உடைக்கப்பட்டவனாய், இந்த கூழாங்கல்ல போல சிதைக்கப்பட்டவனாய், இந்த கூழாங்கல்லை போல தன்னுடைய குடும்பத்தாரிலே ஒதுக்கப்பட்டவனாய் நானும் இப்படித்தான் இருந்தேன்.
இந்த ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? தாவீது எடுத்து தன்னுடைய அடப்பையில போட்டதை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த பெத்தேல் திருச்சபை என்கிறதான இந்த அடப்பைக்குள்ள உங்களையும் என்னையும் போட்டிருக்கிறாரு. இந்த கூழாங்கல் எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் என் தகப்பன் தாயோடு கூட இருந்த நாட்களை கழித்து சென்னை பட்டணத்திற்கு வந்த பொழுது என்னுடைய நண்பர்கள் எல்லாம் ஸ்மோக்கர்ஸ், என்னுடைய நண்பர்கள் எல்லாம் குடிகாரர்கள். அவர்களோடு கூட சேர்ந்த சீட்டு விளையாண்ட, ஒரு பீடி துண்டுக்கு சீட்டு விளையாடுவேன். ஒரு பெரிய செயின் ஸ்மோக்கர், ஒரு பெரிய குடிகாரன், என்னை பார்த்தா தெரியாது. அவ்வளவு தூரம் துன்மார்க்கமாய் கூழாங்கல்லை போல எல்லோராலும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில ஒரு காலம் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இந்த கூழாங்கல்லை ஆண்டவர் பார்த்தாரு. இது எனக்கு தேவைன்னு சொல்லி இந்த பெத்தேல் திருச்சபைக்குள்ள ஆண்டவர் எடுத்து போட்டிருக்கிறார். இது உடைக்கப்பட்ட கூழாங்கல், இது வெறுக்கப்பட்ட கூழாங்கல், இது பாவத்திலே அசுத்தத்திலே வாழ்ந்த கூழாங்கல். இந்த கல் ஆண்டவர் அன்றைக்கு எப்படி தாவீதை கொண்டு ஒரு 5 கூழாங்கல்ல அந்த யாரு விரும்பாத இடத்திலிருந்து எடுத்தாரோ, அதே போல உங்களையும் என்னையும் ஆண்டவர் பிறக்கி எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. ஆண்டவர் பிறக்கி எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. ஒருவேளை அந்த கூழாங்கல் 5 கூழாங்கல்ல எடுக்கும் பொழுது மற்ற கல் எப்படி பார்த்திருக்கும்? அந்த தாவீது எடுக்கும் பொழுது என்ன எடுப்பானோ? இந்த தாவீது இந்த பெலிஸ்தனை கொல்லுவதற்கு பயன்படுத்துவதற்கு இந்த கல்லாகிய எண்ணெய் எடுப்பானோன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற கல் எத்தனை கல் யோசித்திருக்கும். ஆனா 5 கூழாங்கல்லை தெரிந்தெடுத்தான். அப்படி தாவீது தெரிந்தெடுத்தது மாதிரி தான் இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் பிக் பண்ணி இருக்கிறாரு. சேத்துக்குள்ள இருந்து என்னை எப்படி தூக்கி கொண்டு வந்தாரோ, ஒரு நாட்டத்துக்குள்ள இருந்து என்ன ஆண்டவர் எப்படி ஒரு கூழாங்கல்ல தூக்குனது போல தூக்குனாரோ, அது மாதிரி இன்னைக்கு உங்களையும் என்னையும் தூக்கிட்டு வந்திருக்கிறார்ல. எந்த மாறுபாட்ட கருத்தும் இல்லை. யாராவது இதை ஆமோதிக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த கூழாங்கல்ல வெளியில இருந்து தூக்கிட்டு வந்தார்னு. ஒரு நாற்றம் எடுத்த கல், வேதனையான கல், எல்லாராலும் வெறுக்கப்பட்ட கல், பாவத்தில் உழன்று இருந்த, ஆத்துல கடந்த இந்த கல்லை போய் ஆண்டவர் தூக்கிட்டு வந்து இந்த அடப்பையில ஏன் போட்டாரு? ஏன் ஆண்டவரே இந்த கல்லை உம்முடைய கண்கள் கண்டது? ஆண்டவரே, அந்த ஆத்துல எத்தனை கல் இருந்துச்சு, அந்த ஆத்துல எத்தனை நல்ல கல் இருந்துச்சு. அந்த கல்களை எடுக்காம ஒன்றோடொன்று ஒரு ஆய்வுபட்டு உடைக்கப்பட்டு ஷேப் இல்லாம ஒரு நல்ல வடிவம் இல்லாத அழகற்று போயிருக்கிற இந்த கல்லாகிய டிம்மியையும் எடுத்து தாவீது அடப்பைக்குள்ள போட்டதை போல என்னை எடுத்து ஆண்டவர் இந்த கேடிசிசி என்கிற சபைக்குள்ள போட்டிருக்கிறாரு. ஒவ்வொருத்தையும் ஆண்டவர் பிக் பண்ணதுக்கான நோக்கம் இருக்குது. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவருடைய கண்கள் கண்டதற்கு நோக்கம் இருக்கிறது. எல்லாரும் ஒரு சில ஆசிரியர்கள் இப்படியாய் சொல்லுகிறார்கள், இவங்க ஒரு கல் தாவீதை கொல்லுவதற்கு பயன்படுத்தப்பட்டது, மற்ற 4 கல்கள் கோலியாத்தை கொல்லுவதற்கு பயன்படுத்தப்பட்டது. மற்ற 4 கற்களும் கோலியாத்தினுடைய சகோதரர்கள் 4 பேர் இருக்கிறாங்க, அவரை கொல்லுவதற்கு இந்த 5 கண்கள் 4 கற்களும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அது எப்படியோ இந்த தாவீது 5 கல் எடுத்தார் இல்லையா? தம்பி, தாவீது 5 கற்களை, கூழாங்கற்களை அங்கிருந்து எடுத்தாரு. எடுத்து அடப்பையில போட்டாரு. இப்போ
தன்னுடைய அடப்பைக்குள்ள கையை ஓட்டி கல்லை எடுக்கணும். அங்கிருந்து சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. டேய், உங்களை யாராவது ஒருத்தன் வாங்க, உங்களை யாராவது ஒருத்தன் என் கூட வந்து சண்டை போடுவாங்க. இத்தனை நாட்களாய் கூப்பிட்டு கொண்டிருக்கிற அந்த கோலியாத்தை வீழ்த்துவதற்கு இந்த அடப்பையில போட்டிருக்கிற 5 கூழாங்கற்களிலே ஒன்றை எடுக்கணும். கையை ஓட்டி, அடப்பைக்குள்ள கையை ஓட்டி ஒரு கல்லை எடுக்கிறதற்கு அவன் எப்படி எடுத்தான் என்பது தெரியாது. ஆனால் அடப்பைக்குள் இருக்கிற ஒரு கல்லை எடுத்து தான் வைத்திருக்கிற இந்த கவுனில உள்ள வச்சு சுத்தி சுத்தி வீசுறான். எப்படி ஆகிலும் அந்த கையில அடப்பையில் இருக்கிற ஒரு கல்லு அவனுடைய நெத்தியில போய் பட்டு வீழ்த்தடி அவன் சாக வேண்டும் என்பது ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிற நியதி. ஆனால் எந்த கல்லு போய் அவனை வீழ்த்தணும்? அன்றைக்கு அவன் எப்படி எடுத்து அந்த அடப்பையில போட்டானோ அதே மாதிரி ஆண்டவரையும் எடுத்துக்கொண்டு வந்து இன்னைக்கு இந்த அடப்பை ஆகிய இந்த கேடிசிசி மேய்ப்பனுக்குரிய ஆண்டவராகிய அந்த இயேசு கிறிஸ்து சம்பாதித்த இந்த திருச்சபைக்குள்ள இந்த கல்லை ஆண்டவர் போட்டிருக்கிறாரு. இனி எந்த கல்லு பயன்பட போகுது? இந்த கோலியாத்தை வீழ்த்துவதற்கு எந்த கல்லு பயன்படுத்த போகுது? அங்க சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அவன் சொல்றான், டே நீ என்னடா நாயை அடிக்கிறது மாதிரி தடியை தூக்கிட்டு வரேன்னு சொல்லி. ஆனா இவனுக்கு தான் தெரியும் இந்த கல்லு உள்ள இருக்கிற அந்த கல்லோட மகிமை என்னன்னு சொல்லி இந்த தாவீதுக்கு மட்டும்தான் தெரியும். வேற அந்த கூட இருந்த சகோதரனுக்கோ இல்ல அந்த சேர்வையில் இருந்த இந்த ராணுவ வீரர்களுக்கோ யாருக்கும் தெரியாது. இந்த உள்ள இருக்கிற கல்லோட மகிமையை பற்றி இந்த தாவீது நல்லா அறிஞ்சிருந்தான். இந்த மேய்ப்பன் அறிஞ்சிருந்தாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த ஒவ்வொரு கல்லோட மகிமையும் ஆண்டவர் கண்டாரு. ஆண்டவருக்கு தெரியும் இந்த கல்லை பற்றி எப்படி நான் பயன்படுத்த முடியும், இந்த கல்லை வச்சு நான் எப்படி பயன்படுத்த முடியும், இந்த டிம்மி ஆகிய இந்த கல்லை வச்சு ஆண்டவர் எப்படி பயன்படுத்த முடியும்னு சொல்லி தெரிந்தெடுத்து 5 கல்லை இந்த அடைப்பைக்குள்ள போட்டுட்டு இங்க சத்தம் அதிகரிக்கிறது. எடுத்தான் ஒரு கல்லை எடுத்து கவுனில உள்ள வச்சு சுத்தி அடிக்கிறான். இந்த கல்லு பறந்து போகுது. இந்த கல்லு பறந்து போகும் பொழுது யோசிச்சிருக்கும், இத்தனை நாட்களாய் ஐயோ நான் ஆத்தங்கரையில் இருந்தேன், எல்லாராலும் வெதுக்கப்பட்டு போயிருந்தேன், எல்லாராலும் மதிக்கப்படாம ஒரு அவமான கல்லாயிருந்தேன். இன்றைக்கு ஆண்டவர் அப்பேற்பட்ட கல்லை இந்த கவுனுக்குள்ள வச்சுட்டாரு. பறந்து போகும் பொழுது இந்த கல்லு யோசித்திருக்கும், என் ஆண்டவருடைய சுத்தத்தை செய்வதற்கு நான் ஒரு காலும் தவற மாட்டேன். இந்த கல்லு பறந்து போகுது, வலதுபுறம் இடதுபுறம் சாயாம ஆண்டவருடைய சுத்தத்தை செய்வதற்கு நேரா பறந்து போய் அங்கே நின்று கூவி கொண்டிருக்கிற பெலிஸ்தனுடைய நெத்தியில போய்படுது. எங்கேயுமே சாயல் இந்த கல்லு. ஆண்டவர் என்ன நோக்கத்திற்கு அந்த ஆத்துக்குள்ள இருந்து எடுத்தாரோ அந்த நோக்கத்தின்படி செய்வதற்கு இந்த கல் தன்னை அர்ப்பணித்தது. போகும் பொழுது பலவாரி யோசித்திருக்கோம், ஐயோ நான் இதற்கு தகுதியற்றவன், இதற்கு நான் கொஞ்சம் கூட பாத்திரன் இல்லை. நான் இருந்ததோ ஆற்றுல ஒரு நம்ம ஊர் பக்கம்லாம் ஆற்றுலலாம் கிராமங்கள்லாம், எங்கள் ஊரில் கிராமங்கள்லாம் ஆற்றுலலாம் கழிவுறையாய் பயன்படுத்துவாங்க. இப்படி நாற்றம் எடுத்த சூழ்நிலை இருந்த கல்லாகிய ஆண்டவரே, என்னவாக ஏசப்பா இந்த கோலியாத்தை அடிக்கிறதுக்கு பயன்படுத்துறீங்க? நீங்க சித்தம் கொண்டு நாத்தத்துக்குள்ள இருந்து என்னை எடுத்துட்டீங்களா ஆண்டவரே? உங்க சித்தத்தை விட்டு நான் விலக மாட்டேன் ஆண்டவரே. என்னை கொண்டு இந்த பெலிஸ்தன் அடிக்கிறதுக்கு அடப்பைக்குள்ள போட்டீங்க இல்லையா, நான் தவறி போயிட மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவருடைய நோக்கத்தை ரொம்ப தெளிவாய் அறிந்த அந்த கல் பெலிஸ்தனுடைய நெற்றியில போய் பட்டது. ஆண்டவர் சித்தம் கொண்டு இருந்தாரு. ஏன்னா அவனை வேற எங்கேயும் அடிச்சு கொள்ள முடியாது. கையில காலில் இல்லை, அவனுடைய நெஞ்சில மார்புல முதுகு பகுதியில் எங்கேயும் அடிச்சு கொள்ள முடியாது. எல்லா இடத்துலையும் அவன் கவசம் அணிஞ்சிருக்கிறான். அவன் ஓப்பன் பண்ணி வைத்திருக்கிற ஒரே இடம் இந்த நெத்தி மட்டும்தான். அதனால தான் ஆண்டவர் இந்த அடப்பைக்குள்ள போடப்பட்ட இந்த கல்லை நம்பி பறக்க விடுறாரு. இந்த கல் தெளிவாக போய் ஒரே ஒரு பிளேஸ் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கு. அந்த இடம் பார்த்து சரியாய் அந்த கல் போய் பட்டுச்சு. இப்படி உலகத்தில் இருக்கிற அநேக பெலிஸ்தர்களை
வீழ்த்துவதற்கு தான் இந்த டிம்மிய ஆண்டவர் 42 வருஷங்களுக்கு முன்பாகவே எங்கள் அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள பார்த்துச்சு. உங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவருடைய கண்கள் பார்த்ததுக்குறான நோக்கம் இங்க இருக்கிற பலிஸ்தர்களை ஆண்டவர் சரியாய் அடிப்பதற்கு உங்களை என்னை பயன்படுத்துவதற்கு தான் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனைகளை, அந்த பெலிஸ்த கூட்டங்களை அழிப்பதற்கு அநேக கற்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அடப்பைக்குள்ள போட்டாரு. கல்லு, முதல் கல் போய் ஆண்டவர் அனுப்பின காரியமாய் இது செய்து முடித்தது. மீதம் எத்தனை கல் இருக்குது? 4 கற்கள் அடப்பைக்குள்ள இருக்குது. ஆண்டவருடைய சித்தத்தை, ஆண்டவர் நினைக்க வேண்டிய, செய்ய வேண்டிய காரியத்தை முதல் கல் என்ன செஞ்சிருச்சு? தெளிவா செஞ்சு முடிச்சிருச்சு. இன்றைக்கு ஆண்டவர் என்னை கொண்டு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைத்திருக்கிறார். நான் இதை விட்டுட்டேன் அப்படின்னா அவ்வளவுதான். ஆகையினால ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு அவன் அடப்பையில ஓட்டி முதலாவது வீசின கல் ஆண்டவருடைய சித்தத்தை செய்து முடித்திருச்சு. இன்றைக்கு அதே போலதான் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து இந்த அடைப்பைக்குள்ள வச்சிருக்கிறாரு. நம்மளை ஒரு கல் எடுத்து வீசுவாரு. இந்த கல் சரியாய் கோலியாத்த போய் அடிக்கல அப்படின்னா அடுத்த கல் எடுப்பாரு. இப்போ மீது இருக்கிற 4 கல்லா இந்த தாவீது என்ன செஞ்சிருப்பாரு? 5 கல் எடுத்தாரு. ஒரு கல் பயன்பட்டுருச்சு. மீது இருக்கிற 4 கல்லையும் என்ன செஞ்சிருப்பாரு? உபயோகப்படாத இந்த 4 கற்களையும் எடுத்து அந்த ஆத்தங்கரையிலே தூக்கி போட்டுருவார். அப்படித்தானே செஞ்சிருப்பாரு. ஆமாவா இல்லையா? ஒரு கல் உபயோகப்பட்டுருச்சு, மீதம் 4 கல் இருக்குது. இந்த 4 கல்ல இந்த கோலியாத்தை வீழ்த்தின பிற்பாடு உபயோகப்படாத கல் இந்த மேய்ப்பனுக்குரிய அடைப்பையிலே எதுக்கு? பயன்படாத இந்த 4 மீது இருக்கிற 4 கற்கள் எதற்கு எடுத்திருப்பான்? அவனை ஈட்டியில போய் கொல்லுவதற்கு முன்பதாகவே அடைப்பைக்குள்ள போடப்பட்டிருக்கிற மீதமில்ல 4 கற்களை எடுத்து எங்கே இருந்து கொண்டு வரப்பட்டதோ அங்கேயே வீசி இருப்பான். இந்த அடைப்பைக்குள்ள போடப்பட்டிருக்கிற இந்த கற்களாகி நீங்களும் நானும் பயன்படலை அப்படின்னா மறுபடியும் எங்க எடுத்தாரோ அங்கு ஆண்டவர் வீசி எறிவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன் என்னை பார்த்தாரு? கோலியாத்தை அடிக்கிறதுக்கு தானே. ஏன் என்னை ஆண்டவர் கண்டார்? எத்தனை ஜனம் இருக்குது இந்த உலகத்துல, ஆனால் என்னை முன்குறித்து தான நோக்கம் என்ன? என்ன ஆண்டவர் பிடிச்சிட்டு வந்து இந்த கேடிசிஸ்க்குள்ள வச்சதுக்கு நோக்கம் என்ன? நான் இன்னும் ஆண்டவரே எனக்கு அதை தாரும், ஆண்டவரே இன்னும் என்னைக்கு அதை தாரும் என்று சொல்லி இந்த அடப்பைக்குள்ள இனிமேலா இருக்க முடியாது. நாட்கள் மிகவும் சமீபமாய் இருக்கிறது. பயன்படாத கற்கள் எப்படி இந்த தாவீது எடுத்தானோ அதே இடத்துல மறுபடியும் வீசப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதை நம்ம மறந்தே போகக்கூடாது. நம்ம வீட்டில் நம்ம வேணா ஒரு வேளை உபயோகப்படாத பாத்திரங்களை இன்னும் கழுவி அலமாரியிலே கவுத்தி வைக்கலாம். நம்ம வேணா ஒரு வேளை உபயோகப்படாத ஒரு பொருளை கொண்டு போய் வீட்டுக்குள்ள பீரோக்குள்ள பூட்டி வைக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆண்டவர் எடுத்து வைத்திருக்கிற இந்த கேடிசிசி ஆகிய அடைப்பைக்குள்ளே பயன்படாத கற்களை ஆண்டவர் நிச்சயம் எடுத்து வீசுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. கோலியாத்தை அடிக்க பயன்படாத கற்கள் மறுபடியும் எடுத்து அந்த ஆற்றங்கரையிலே வீசப்படும். இப்போ புரிஞ்சுதா ஏன் ஆண்டவர் என்னை தாயின் கருவிலே கண்டார்? ஏன் என்னை ஆண்டவர் தாயின் கருவிலே அழிந்து போகாமல் என்னை பாதுகாத்தார்? எத்தனை பிள்ளைங்க வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அபார்ட் ஆகுது. எத்தனை பிள்ளைகளை தாயின் வயிற்றுக்குள்ளே வளர முடியாமல் அது மரித்து போகிறது. ஆனால்
நல்லபடியாய் வளர வைத்து அவருடைய கண்களிலே கண்டு இன்றைக்கு இந்த அடப்பைக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிறதுக்கான நோக்கம் கூவிக்கொண்டிருக்கிற பலிஸ்தர்களை அடிப்பதற்கு, கொக்கரித்து கொண்டிருக்கிற பலிஸ்த கூட்டங்களை அடிப்பதற்கு ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. பயன்படலை அப்படின்னா தூக்கி வீசி எரிஞ்சிருவாரு. ஆண்டவர் வீசி எறிந்த கற்களுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். ஆண்டவர் பயன்படுத்த முடியாமல் தூக்கி எறிந்த கற்கள் அதனுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். ஆகையினால ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, முதல்ல தாவீது எடுத்து உபயோகப்படுத்தப்பட்ட கற்களை போல என்னையும் எடுத்து பயன்படுத்துவதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். நானும் ஆத்தங்கரையிலிருந்து எடுக்கப்பட்டவன் தான். நானும் நாற்றமான சூழ்நிலையிலிருந்து எடுக்கப்பட்டவன் தான். இன்னைக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்க, இந்த பெத்தேல் திருச்சபைக்குள்ள வச்சிருக்கிறீங்க. என்னையும் எடுத்து பயன்படுத்தும், என்னையும் எடுத்து பயன்படுத்தும்.